வணக்கம். இந்திய செய்திகள். வணக்கம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு கன்னியாகுமரியில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. திரளாக பக்தர்கள் பங்கேற்பு. நடத்திட்டாங்களே, தண்ணி விடுக்க மாட்டேன்னு சொல்லுறோம். பத்மநாபபுரம் நகராட்சியில் ரூபாய் 12 லட்சம் கையாளர் செய்த பெண் காசாளர் கைது. பரவாயில்ல, பெண்களுக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்கு. ஆக்சுவலா அவங்க எப்படி வேலை செய்திருக்காங்க, கருணை அடிப்படையில் தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஆனாலும் 12 லட்சம் பணம் வந்த உடனே பணம் 10 செய்யும் இல்லையா? இல்ல, லஞ்சம், திருடுதல் இது எல்லாமே ஆண்கள் தான் முன்னாடி பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா பெண்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம், கொஞ்சம் பயந்த சுபாவம் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்பதை இந்த மாதிரி விஷயத்திலையும் நிரூபிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். கொரோனா நெருங்கிட்டே இருக்கு. நடப்பு கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6500 உயர்வு இந்தியாவில். மக்களே அலர்ட்டா இருங்க. பாருங்க, தனியார் நிறுவனத்துல 21 லட்சம் முறைகேடு. ஆன்லைன் சூதாட்டத்தில் பலம் இழந்த ஊழியர் கைது. இந்த ஆன்லைன் சூதாட்டம் தயவு செஞ்சு விடுங்க. ஆக்சுவலா அவன் கம்பெனி வச்சு நடத்துறது நம்ம சம்பாதிக்க, நமக்கு அள்ளி தரதுக்கு, அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் அவன் கம்பெனி வச்சு நடத்துறான். அது புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்தத்தையும் பிடிக்கிடுவாங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்துல இது வரைக்கும் வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. நிறைய பேர் அழிஞ்சவங்க தான். வாழ்ந்தவங்க இருக்காங்க. ப்ரமோட்டர் அப்படி இருக்கிறாங்க. ப்ரமோட் பண்றவங்க நமக்கு தான் 50,000 தராங்களே. ஆமா, எங்களுக்கு கூட 50,000 ஆஃபர் வந்துச்சு. நாங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் விஞ்ஞானம் விழிஞ்சம் துறைமுகத்துக்கு வந்தது. ஆக்சுவலா நாளைக்கு நம்ம கிண்டு வைப்பாங்க. தமிழ்ல பாருங்க, தேனிலவுக்கு சென்ற இடத்தில் கூலிப்படைகளை ஏவி கணவனை கொண்டு இளம்பரம். ஏமா இப்படி பண்ற? ஏமா இப்படி இருக்கிறீங்க? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? பாவம், அந்த பையன் எவ்வளவு கனவோட வந்திருப்பான். விட்டுட்டு போக வேண்டியதானே? ஆமாம்மா, எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு போயிட வேண்டியதானே? அதுவும் திருமணம் ஆகி ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அவர் என்ன டார்ச்சர் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு சொன்னா பரவாயில்ல. புதுமுறை தம்பதிகள் தேனிலவுக்கு கூட்டிட்டு போயிட்டு இப்படி சொர்க்கத்தை காமிச்சிட்டியம்மா. விப்பினை சொர்க்கத்தை காமிச்சான். அவன் பார்க்க என்ன நினைச்சு போனானோ. ஒரு தீம்புலங்கி கோயில் திருக்கோயில் நல்ல வைகாசி திருவிழா, நல்ல கூட்டம். ஆமா, எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் போயிட்டு இப்பதான் சாரத்தாரையா போறாங்க. வண்டி, வேன், பஸ் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட கடந்த 2.5 ஆண்டில் குமரியில் ரேஸ் நிகழ்ச்சி கடத்தியதாக 126 பேர் கைது. விலகி சென்ற காதலியை 17 முறை குத்தி கொன்ற கள்ளக்காதலன் கைது. அது நல்ல காதல் இல்ல, கள்ளக்காதலன். காதலியா? விலகி சென்ற காதலி. விலகி இல்ல, விலகி சென்ற காதலி கரெக்ட் தான். விலகி சென்ற காதலியை 17 முறை குத்தி கொன்ற கள்ளக்காதலன் கைது. நானும் காதலி போனோட நல்ல காதலா இருக்கும்னு நினைச்சேன். கள்ளக்காதலா? நல்ல காதலாம் அவன் குத்த போறான். நல்ல காதலா இருந்தா அவனால ஏத்துக்க முடியல, தாங்க முடியல. ஐயோ, நான் மனசார லவ் பண்ண என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதுவே கள்ளக்காதலாம். எங்க நடந்திருக்கு சம்பவம்? கர்நாடகா, பெங்களூர் தான். அங்க படிப்பறிவு இல்லாம முட்டா பைக்கு நிறைய இருக்காங்க. இல்ல, அங்க படிச்சவங்க நிறைய இருக்கனாலதான் சம்பவம் நடக்குது. நேற்று தான் போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு பேப்பர் படிச்சோம் இல்லையா? கன்னியாகுமரியில போட்டு போயிருக்கு. கடல் நல்ல காத்தடிச்சு போட்டு கவுந்துருச்சு. பரவாயில்ல, ஏதோ தெய்வத்தின் அருளால 7 மீனவர்கள் பத்திரமாக கருதி. சரி, ஓகே, கொஞ்சம் பார்த்து போங்க மீனவ நண்பர்களே. இங்க பாருங்க, அரசு பஸ் டிரைவரை செருப்பால் எடுத்த போக்குவரத்து கழக மேலாளர் சஸ்பெண்ட். பேசிட்டே இருக்கும்போது பட்டு நடிச்சார் செருப்பை. இதுல இந்த கவர்மெண்ட் வேலை செய்யறாங்கல்ல, கொஞ்சம் அறிவு கம்மியா தான் இருக்கும். அப்படின்னு சொல்ல முடியாது. அடி வாங்கணும் ஒரு கவர்மெண்ட் தவறு தானே. உயர்ந்த அதிகாரிகளுக்கு அப்படி இருக்குமோ? இந்த ஒரு வருஷம் முன்னாடி நம்ம ஃப்ளூட் ஆச்சுல, தண்ணி ஆமா நல்ல மழை ஆமா
அவர் பிஎஸ்என்எல் வேலை பார்க்குறாரு, ரிட்டையர்டு. ம். அப்போ தண்ணி போயிட்டு இருக்கு. அவர் காம்பவுண்டுக்குள்ள இருந்து எனக்கு ஜக்கு எடுத்து ஒரு வாளி எடுத்து கொதி நம்ம வெளியே ஊத்திட்டு இருக்க. நம்ம அப்ப வந்து ஊத்துனா, வீடு எடுத்துட்டு ஆமா. நம்ம வீடு எடுத்துட்டு நான் வந்து கேட்டோம். ஆனா இது என்ன பக்கத்துல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஊத்திட்டே இருக்காரு. எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. எவ்வளவுதான் ஊத்தினாலும் திருப்பி அவங்க வீட்டுக்குள்ள போனா அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்காங்க கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம். வெரி குட். நீங்க ஒரு நியூஸ் சொன்னீங்க இல்லையா, டிரைவரை திருப்பம் தைக்கிறது மேல. ஆமா, அவர் உடனே மன்னிப்பு கேட்டு வெளியே போட்டிருக்காரு. போட்டுதானே ஆகணும் இனிமே. ஏன் மன்னிச்சிருங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், அதே செருப்பால அவரே அடிக்க சொல்லிட்டு அவரு டிரைவரும் மன்னிப்பு கேட்கட்டும். அடி பட்டதை விட அவருக்கு எவ்வளவு அவமானம் இருக்கும் தெரியுமா? அடி வாங்கினதுக்கு எவ்வளவு அவமானம், பட்ட வலியை விட அவமானம் அதிகம். நாளைக்கு மின்தடை ஏரியா வந்து செண்பகராமன் புதூர் சோவாலை பகுதியில் நாளை மின்தடை. மின்தடை. சரி, அங்க இருக்கவங்க மோட்டர் எல்லாம் போட்டு வச்சிருங்க, தோசை மாவெல்லாம் அரைச்சு வச்சிருங்க, மிக்சி கிரைண்டர்லாம் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள அதிகமா எதுவும் ஸ்டாக் வைக்காதீங்க. ஸ்டாக் வச்சு எங்களுக்கு எடுத்து வந்துருங்க. நிறைய எதுனா போன் அடிங்க, ஓடி வந்துடும். கோழி கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பல், 18 ஊழியர்கள் மீட்பு, 4 பேர் நிலை என்ன? நம்ம உதயநிதி ஐயா வந்து தைத்திய வீராங்கனைகளுக்கு நிதி உதவி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். சரி, எங்களுக்கும் கொஞ்சம் நிதி உதவி பண்ணலாம். கஷ்ட காலத்துல தான் இருக்கும். திருப்பரப்புல ஒரு அங்கன்வாடி மையத்துல குழந்தைங்க கை வச்சு எட்டி பிடிக்கிற அளவுக்கு ஒரு மின் மீட்டர் இருக்கு. அதனால கண்டிப்பா ஆபத்து நடக்கும். போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. வருமுன் காப்பதே சிறந்தது, அதை போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை என்னடி சொல்ற? மகப்பேறு விகிதம் குறைவதால் ஆந்திர அரசு பரிசீலனை. பேசாம ஆந்திராலே பிறந்திருக்கலாம். இனி பிறந்த எதுக்கு? சொத்தவள கடற்கரை புதுப்பொலி பெருமா கேள்விக்குறி வச்சிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் வேதனை. கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருக்கு. ஆமா, உடஞ்சு எல்லாமே கிடக்குது. அந்த ஒரு சாய்வு கோபுரம், காட்சி கோபுரம் சாஞ்சி நிற்குது. ஆமா, லெமூர் கடற்கரையில் அதிவேகமாக கார் ஓட்டி கெத்து காட்டி இளைஞர்கள். போலீஸ் வந்ததும் தப்பி ஓட்டம், வாகனம் பறிந்தது. 90 அடி கிணற்றில் டிராக்டருடன் வந்த சிறுவன் சடலமாக மீட்பு. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் புறநகர் மின்சார ரயிலில் இருந்து தவறி விழுந்து 4 பேர் பரிதாப பலி. கூட்ட நெரிசலால் தொங்கியபடி பயணம் செய்தபோது விபத்து. மகாராஷ்டிரால. ஆனா அந்த நார்த்ல எல்லாம் ட்ரெயின்ல எப்படி எல்லாம் போறாங்க தெரியுமா? சர்க்கஸ்காரன் கூட அப்படி போக மாட்டான். அரசு சேவை இல்லத்தில் தங்கி படித்த 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. சென்னை 14 வருஷமா அந்த இதுல வந்து இல்லத்துல வந்து காவலாளியா வேலை பார்த்திருக்காரு. அப்ப இந்த 14 வருஷத்துல இவர் என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியாது. எப்படியாவது மறைக்கப்பட்டுரும். இனிமே வெளியே வரப்போறது இல்ல. வெளியே வந்தது எப்படியோ வெளியே வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு 2 காரையும் ஒடிச்சிட்டான். காம கொடுமைனா என்ன பேர்? என்ன செய்யணும்னா ரைட். நல்ல பேர் பார்த்தீங்களா? எனக்கு டக்குன்னு புரியல. நறுக்கிடணும். கணவனுடனான தகராறில் மகளை கொன்ற தாய் கைது. ஏமா கணவன் கூட சண்டைனா ஒண்ணு கணவனை கொல்லு, இல்லைன்னா நீ செத்துரு. அந்த புள்ள நம்ம பண்ணிச்சு. அந்த எந்த ஒரு நடந்தது சம்பவம்? இது நடந்தது கர்நாடக மாநிலம். பொண்ணு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? 6 வயதில் சால்வி என்ற பெண் குழந்தை. 6 வயது பெண் குழந்தைய கொண்டிருக்கா. ஆக்சுவலா இது வந்து சிசு கொலை ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பிளான் பண்ணனா இவளும் செத்துற வேண்டியதானே? இவளும் ஒரு பெண் தானே? ஆமா, கணவனுடன் சண்டை. சரி, குழந்தைய தனியா விட்டு போக முடியாது, கூடாது, பாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சேர்ந்து இருந்தா பரவாயில்ல. பிள்ளைய மட்டும் கொண்டு இருக்கால. அவன் பேர் என்னது? ஸ்வேதா. ஸ்வேதாவா? அப்படிதான் இருப்பாங்க. ஏன் இஸ்ல முடிகிற பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருக்குது. இஸ்ல ஆரம்பிக்கிறது. சரி, ஆமா. இஸ்ல ஆரம்பிக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருக்கு. அப்ப நல்ல வேலை எங்க வீட்டுல பேரு வேற. அண்ணே திலபலம். படிங்க பாப்போம். விஜயத்து தான் ஃபர்ஸ்ட். சரி. மலைவளம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். நினைத்த காரியத்தை
நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் திருப்தி ஏற்படும். வெரி குட். தேங்க்யூ. துலாத்தை படிக்கணுமா? படிக்கலாம். துலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புகழ் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வீடு கட்டும் பணி தொடரும். சின்ன வீடு வச்சிருக்கீங்களா? ஐயா, ஒரு வீட்டுக்கே வழி இல்ல. வழி இல்லையா? ஒரு வீட்டுக்கே நடத்த முடியாம அப்படி வேணா சொல்லுவோம். வழியிலன்னு சொல்லக்கூடாதுல்ல. கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை 10 வரவு இல்ல. அதான் ஒரு வீட்டை வச்சே சமாளிக்க முடியல. கடன், அதாவது குடி, இந்த சூது, இதோட கடன் ஒரு பெரிய போதை. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த இஎம்ஐ எல்லாம் வச்சு நம்மளால தள்ளிட்டாங்க. ரெண்டாவது, உங்களால கட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாங்கணும். கொடுக்குறாங்கன்னு யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. உங்களால இது கட்ட முடியும், எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு, இவ்வளவு செலவு கட்டலாம் அப்படின்னா வாங்கணும். அது நல்ல கடன். இந்த ஒயின் ஷாப்ல ஒரு பாட்டில் எம்ஆர்பி ரேட்டோட 20 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க. அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நம்மளும் புதியாரம் சொல்லணும். அதனால யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி. அப்ப இந்த வீடியோ ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். எதுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட ஆக்சுவலா எம்ஆர்பி விலை போடுறது அது இப்படி அதிகபட்ச விலை இவ்வளவுதான் விற்கணும் அப்படின்னா எம்ஆர்பியே போடுறீங்க. அதுல இருந்து நாங்க எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தரணும்? இந்த ஒயின் ஷாப்ல கேட்டோம்னா தேவைன்னா வாங்கி, இல்லாட்டி போங்கிறான். ஒரு ஷாப், ஒரு ஷாப்ல எல்லா ஊர்லயும் அதான் நடக்குது. இதுக்கு தீர்வே இல்லையா ஐயா? முதலமைச்சர் ஐயா, பார்த்துட்டு பதில் சொல்லுங்க ஐயா. பாய்.